Students, 11th standard maths chapter 10 example 10.7 ல subdivision 1 வந்து previous videoல பார்த்தப்போம் அதை பேஸ் பண்ணி தான் subdivision 2 இருக்கு. நான் போன வீடியோல சொல்லிருக்கேன் ஃபார்முலாஸ் அடிக்கடி வரும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே சைடு பை சைடா நான் உங்களுக்கு நோட் மாதிரி கொடுக்குறேன். அதை நீங்க ஒரு ஃபைனலா எழுதிக்கங்க. எல்லா ஃபார்முலாஸும் எழுதி டெய்லி கோத்ரூ பண்ணீங்கன்னா அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க எந்த சம்ஸ் கொடுத்தாலும் நீங்க ஈஸியா போடலாம். ஆனா ஃபார்முலாஸை நல்லா கோத்ரூ பண்ணும். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னென்ன இது சேஞ்சஸ் ஆகுது அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ y equal to e power x plus sin x plus 2 subdivision 2 question என்ன கொடுத்திருக்காங்க? y equal to e power x plus sin x plus 2 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx நான் சொன்ன மாதிரி தான் இங்க பாருங்க x அதாவது y dy by dx. ஓகேவா? ஃபார்முலாஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கேன்? e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு e power x தான் வரும். கிளியர்? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x தான் வரும். சாரி, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும். கிளியர்? அடுத்தது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன சொல்லிருக்க? 0. இந்த 3 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணனா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னாகும்? e power x தான். கிளியர்? பிளஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னாகும் நம்மளுக்கு சொல்லிருக்க? cos x. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இது நான் ஒரு 2-3 சம்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் நீங்களே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லலாம்? dy by dx equal to e power x plus cos x. இது சப்டிவிஷன் 2. இப்போ சப்டிவிஷன் 3 பார்ப்போம். ஓகேவா? சப்டிவிஷன் 3 என்ன இருக்குன்னா தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். y equal to 4 cosecant x minus log x minus 2 e power x அப்படி இருக்கு. y equal to 4 cosecant x minus log x minus 2 e power x இருக்கு. இப்போ அதே தான் y dy by dx ஃபார்முலா போட்டு நம்ம இப்போ பாருங்க ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அப்படியே ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? cosecant x எப்படி பண்ணலாம்? நம்ம cosecant x minus cosecant x cot x ஃபார்முலா. ஓகே, log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. e power x ஆல்ரெடி சொல்லிக்க. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு 1 by x தான் வரும். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு e power x தான் வரும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஓகே, கிளியர்? இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போலாமா? dy by dx equal to 4 அது அப்படியே கான்ஸ்டன்ட் வந்து வேரியபிளோட இருக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் போகணும். தனியா கான்ஸ்டன்ட் இருந்தாதான் அது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆயிடும். அப்போ 4 மைனஸ் கொசிக்கன் அப்ப பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. கொசிக்கன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ். இது மைனஸ் கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x மைனஸ் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into e power x தான் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நம்ம மைனஸ் உள்ள மல்டி பண்ணிட்டோம்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் மைனஸ் 1 by x மைனஸ் 2 e power x. அவ்வளவுதான். மைனஸ் 2 e power x. கிளியர்? மைனஸ் உள்ள மல்டி பண்ற மைனஸ் 4 கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் மைனஸ் 1 by x minus 2 e power x. Clear? Any doubt? Very simple ma. Clear students? Thank you students.